அதுதான் அவர் 8 வருஷமா போராடணும். இருந்தாலும் கேப்டன் இல்ல. உடம்புல புல்லரிக்குது சார். அந்த உடம்புல புல்லரிக்குது. அந்த பாட்டு சாங்க கேட்கும் போது விஜயகாந்த் அண்ணனோட மீறிட்டாரு அவர் பையன். கண்டிப்பாக கேப்டன் போலயே இளைய கேப்டன் வருவார். வாரிசு இல்லாத அவங்களுக்கே ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க? கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்போ அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்ப ஆப்டா இருக்கும்போது அவர் ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்போ கண்டிப்பாக அது ஆப்டுன்னு இல்லை, அது இங்கே தான் பொருந்தும். ஓட்டு படத்தை விட இந்த படத்தில் கேப்டனை ஏஏ முறையில் சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை சேரும் ஐயா. உத்தமரு எங்க வசந்தவரு எங்க சண்முக பாண்டியனை பெத்தவரு எங்க கேப்டன். புரியுங்களா? சூப்பர் ஹிட் தலைவா. பக்கா பக்கா பக்கா. பக்கா சார். படமே ஹைலைட் பாட்டு தான். சூப்பர் சார். சூப்பர் ஹிட் சார். 10க்கு 10 சார். 10க்கு 10 படம் ஹிட். சாம அளவு சார். ரம்மனா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. சம்பவ பண்ணி ஹெல்ப் பண்றதுக்காக அது ஒரு சீன் வந்திருக்காரு. ஓகேங்களா? அந்த டயலாக் சாம டயலாக். உடம்புல புல்லரிக்குது சார். அந்த உடம்புல புல்லரிக்குது. அந்த பாட்டு சாங்க கேட்கும் போது கேப்டன் எப்ப அந்த பொன்மன செல்வன் நடிச்சாரு பாத்தீங்களா, அதே மாதிரி உடம்புல அப்படியே புல்லரிக்குது. ஏன் இந்த டான்ஸ் ஆடணும் போல் தோணுது. டிஃப்ரெண்டா இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு 80ஸ்ல எட்டு போன மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு பாஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. 7.5. கேப்டன் நம்மளோட தான் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளும் சரி, ஒவ்வொரு ஃபைட்டும் சரி, கேப்டனுடைய ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் கிக் தான். தம்பி சண்முக பாண்டியன் இதில் சிசர் கிக் பண்ணுறாரு. இது சினிமாவில் ஒரு புதிய ஒரு ஃபைட்டை தம்பி சண்முக பாண்டியன் கொண்டு வந்திருக்கிறாரு. அது மிக சிறப்பு. அதுபோல் பார்த்தீங்கன்னா படம் மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. கேப்டனை நாங்கள் ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்கல. இதில் ரமணா ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரொடக்ஷன் அந்த ஏஐலாம் காட்டும்போது உண்மையிலே எங்களை மாதிரி கேப்டனுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வந்துடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு அதை டைரக்டருக்கு தான் சொல்லணும். அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்பை ஸ்க்ரீன் பிளேயை கேப்டனை உள்ளே கொண்டு வந்தது உண்மையிலே டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேல சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு படைத்தலைவனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு நாங்கள் ரோஹிணி தியேட்டரில் பார்த்துருக்கோம். தேமுதிக நிர்வாகிகளோடையும் தொண்டர்களோடையும் கேப்டன் ரசிகர்களோடையும் சண்முக பாண்டியன் ரசிகர்களோடையும் பொதுமக்களோடையும் இன்னைக்கு நான் ரோஹிணி தியேட்டரில் பார்த்துருக்கேன். நீண்ட நாள் பிறகு கேப்டன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இன்னைக்கு திரையரங்களை பார்க்கும்போது ரொம்ப நாள் எங்களுக்கு ஒரு ஆதங்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் தியேட்டரில் பார்க்க உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. கேப்டன் கடைசியாக நடித்த படம் விருதகிரி 2010 ரிலீஸ் ஆச்சு. பிறகு 2015 சண்முக பாண்டியனோட சகாப்தம் பண்ணாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கேப்டன் ஏஐல இன்னைக்கு ஷம்முவோட நடிச்சு வர காட்சிகள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கேப்டனோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே பொட்டு வச்சதாங்க கூட பாடலாக இருக்கட்டும், சண்முக பாண்டியனோட ஆக்ஷனாக இருக்கட்டும், கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு இங்கே தான் கேப்டன் எல்லா திரையுலகிலையும் சண்முக பாண்டியனோட இங்கே தான் இருக்கிறார். எங்களுக்கு அருமையான படம், சூப்பர் படம். 100 நாள் ஓடுற மாதிரி மக்கள் தான் இனிமேல் பார்க்கணும். கேப்டனை இன்ன வரைக்கும் திரையில் பார்த்து ரசித்தோம். இனிமேல் சின்ன கேப்டன் அழகான படம். நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. அருமையா இருக்குது. படமும் அருமையா இருக்கு, பாட்டு அருமையா இருக்கு. சாதாரணமா அழகாகுது. கதையில எந்த தோல்வும் கிடையாது. நல்லா இருக்கு படம். நீங்க மக்கள்கிட்ட பில்டப் காட்டாம அந்த நல்லா அழகாகுது. 10 தரலாம். 10 தரலாம். மக்கள் தியேட்டர்ல பார்க்கணும். யாரும் செல்லுல பார்க்க தேவை. தியேட்டர்ல பார்த்தா தான் கதை நல்லா இருக்கு, அருமையா இருக்கும். கும்கி வேற கதை, இது வேற கதை. அதே சேர்க்கூடாது. இது நரபலி கதை. இது சூப்பர் 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 கேப்டன். இவர் அடுத்த சின்ன கேப்டன். சூப்பர். நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. இல்லை அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு. அது ஃபைட் இல்லாமல் தனியாக போட்டிருக்கலாம், அவ்வளோதான். அந்த ஃபைட்டு நல்லா இருக்கு, அது தெரியாத பாட்டில் கவனம் போகுது, அவ்வளோதான். படத்தோட கதை ஓட்டமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. 7 கொடுக்கலாம். எங்க கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி வந்திருக்கு அந்த அந்த விஜயகாந்த் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நேச்சுரா வந்த மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. வந்து அவரோட பாட்டு வந்து சூட்டபிள் ஆச்சா? கண்டிப்பா கண்டிப்பா யாராருக்கும் ஆகுது, அவருக்கு ஆகாதா? சூப்பரா இருக்குது. அவரு கேப்டனே பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. 10க்கா 10க்கு 10மே தரலாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். கண்டிப்பாக கேப்டன் போலயே இளைய கேப்டன் வருவார். சரிங்களா? ஃபைட் சீனும் அதே மாதிரி 2 ஃபைட் படத்துல செமையா இருக்கு. காமிச்சிருக்காங்க, எல்லாருமே அழுதோம் கேப்டனை பார்த்துட்டு. படம் சூப்பர், படம் சூப்பர். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இளைய கேப்டனுக்கு திரைப்படத்துல நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அடுத்த படம் கண்டிப்பா போலீஸா நடிப்பாரு இளைய கேப்டன். எல்லா படத்துலயும் வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டை வந்து யூஸ் பண்றாங்க. சோ இந்த படத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இவருக்கு ஆப்டா இருந்ததா இல்ல மத்த படங்கள்ல ஆப்டா இருந்ததுங்களா? வாரிசு இல்லாத அவங்களுக்கே ஆப்டா இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டா இருக்காதாங்க? கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்போ அவர் பாட்டு ஆப்டா இருக்காது. யாரோ போடுறப்போ ஆப்டா இருக்கும்போது அவரோட ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்போ கண்டிப்பாக அது ஆப்டுன்னு இல்லை, அது இங்கே தான் பொருந்தும். அவரோட மகன் எனக்கும் பொருந்தும். அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா அவர் எங்கள் அப்பாவை நாங்கள் கொண்டாட மாதிரி யார் கொண்டாட போகிறா? அதனால நிச்சயமாக அது ஒவ்வொரு காட்சியிலுமே எங்களுக்கு பிறந்து நான் சொல்லுவேன். 2025ஓட பிளாக் பஸ்டரா இருக்குமா இந்த படம்? 2020 கண்டிப்பாக இருக்கும். எனக்கு பாருங்க, கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக சண்முக பாண்டியனுக்கு இருக்கும். இந்த படம் 2025 தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்கும். ஒரு இல்லாதப்பையும் இந்த சினிமா உலகத்துக்கு நம்ம சண்முக பாண்டியனை படைச்சிருக்கிறாரு, விதைச்சிருக்காரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு பல தடைகளை உடைப்பட்டு இந்த படைத்தலைவன் நம்ம சண்முக பாண்டியனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக்காக இருக்கும். கண்டிப்பாக படைத்தலைவன் நமக்கு கேப்டனுக்கு கொடுத்துக்கிற மரியாதையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு 3 ஃபைட்டுலாம் தெறிக்க விட்டுருக்காரு. இதுக்கு யார் போட்டுக்கிட்டு இருக்கிற ஃபைட்டு கேப்டனா கேப்டன் சன்னானே நமக்கு டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபைட்டு சூப்பராக போட்டிருக்காரு. திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கோட் படத்தை விட நல்லா கொண்டு வந்திருக்காங்களா இந்த படத்தில்? சார், என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், ஒரு சினிமா கலைஞனாக சொல்கிறேன், ஓட்டு படத்தை விட இந்த படத்தில் கேப்டனை ஏஏ முறையில் சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க. அது மாற்றுக்கிறதே கிடையாது சார். உண்மையிலே வந்து வேற லெவலில் இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இளையராஜா சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாடல்கள் நல்லா இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருமே வந்து கேப்டனுடைய அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொட்டு வச்ச தங்கக்கூடம் அப்படிங்கிற அந்த பாட்டை பர்டிகுலராக இந்த படத்தில் அவருடைய பையனுக்கு அந்த பாட்டை வந்து அந்த கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு இடத்துல போட்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து மிக சிறப்பாக இருந்தது. டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு பெட் அனிமல் அதோட சப்ஜெக்டை வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். சிறப்பாக இருக்குது. 3 பாட்டு எங்கள் அப்பா டைட்டாக போட்டிருக்காரு. ஓகேவா? அந்த அளவுக்கு எங்கள் இளையராஜா அப்பா ஃபைட்டை நல்லா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கஸ்தூரி ராஜா ஐயா நடிச்சிருக்காரு பாரு. கேப்டன் ஐயா பக்கத்தில் இருந்து அப்பாவா நடித்தா எப்படி நடிப்பாரோ அந்த யானை மேலே வச்ச பாசத்தை அவ்வளவு அழகாக எடுத்து காட்டியிருக்காங்கடா. எடுத்து காட்டலை, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த படம்லாம் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். நம்ம கேப்டன் வந்து 2023 பர்த்டேக்கு ஓப்பன் பண்ணார் டீசரு. பரவாயில்ல, எவ்வளோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக படத்தில் ஒரு லேக் இல்லாமல், அதாவது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அன்பு வந்து தெளிவாக எடுத்திருக்காரு. அன்பு கொடுத்த கிஃப்ட்டு, கேப்டன் கொடுத்த கிஃப்ட்டு படைத்தலைவன். ஓகே இருக்கு. அதை தான் சொல்கிறேன். கண்டிப்பாக கேப்டன் பார்த்த ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி சீட்டில் இருந்த ஒவ்வொரு சீட்லேயும் உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. இன்றைக்கி நம்ம டைரக்டர் அன்பு அண்ணன் வந்து இன்றைக்கி உண்மையிலே பட காட்சிகளை மிக சிறப்பாக ஸ்கிரிப்ட் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கேமராமேன், சினிமாட்டோகிராஃபி, ஃபைட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறேன், கேப்டனோட முதல் ஃபேன் நான் தான், சண்முக பாண்டியன் முதல் ஃபேன் நான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவர் அண்ணனா நான் சொல்ல, நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் வருவாங்க ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் கேளுங்க. ஆக்ஷன் காட்சிகளில்
மிக சிறப்பாக சண்முக பாண்டியன் செஞ்சிருக்காரு. அந்த கேப்டன் வெட்டிடம் இன்னைக்கு இந்த ஆக்ஷன் காட்சி இருந்தது. அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் நீங்க வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பா வந்து நடிகரா வந்து களம் இறங்கி ஒரு கலக்கிட்டாரு. ஸோ அடுத்து நீங்க வந்திருக்கீங்க. நீங்க அந்த நடிகர் சங்க எலெக்ஷன்ல நிற்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நடிகன் மக்கள் என்ன சொல்லட்டும், அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை நீங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்க மக்களாக எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 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 கண்ணீர் இப்போ ஒரு அழுதாருல, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா சண்முக பாண்டியன் வந்து 2013 நடிக்க வந்தார். 12 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 3வது படம் ரிலீஸ் ஆகுது. கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ எனக்கு படமும் வேணாம் எதுவும் வேணாம், அப்பாவோட இருந்து அவர் எப்படியாச்சும் நல்ல பண்ணி இந்த மக்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் அவர் 8 வருஷமா போராடணும். இருந்தாலும் கேப்டன் இல்லை, இருந்தாலும் கேப்டன் உங்க சொத்து, நாங்களும் உங்க சொத்து. நான் எல்லா மேடையிலையும் சொல்றதான், கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. சண்முக பாண்டியனை கொண்டாடுங்க. எங்க அப்பா எங்களை உங்களுக்காக தான் விட்டு சென்றிருக்காரு. இந்த மக்களுக்காக தொடர்ந்து எங்களை பணியை செய்வோம். நன்றி, வணக்கம்.